ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? காலை வேலை சீக்கிரமா முடியணும்னா, இந்த டிப்ஸ் உங்களுக்காக தான். இப்போ தான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, யுவன் ராஜ். "அக்கா வேலைக்கு போற பெண்களுக்கு டிப்ஸ் ஏதாவது கொடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்லப் போறேன். ஸோ உடனே கேட்டதுனால என்னால ப்ராப்பரா கொடுக்க முடியல. இந்த டிப்ஸ்ல உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். எப்பவுமே நம்ம சமைக்க போற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ராவே இருக்கும். அதுவும் வேலைக்கு போற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதிகமான வேலை தான் இருக்கும். ஒரு டென்ஷன் டயர்டோட தான் அவங்க வந்து தினமும் வந்து ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிலேருந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா வேலையும் செஞ்சு வச்சுக்கலாம். மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ என்னன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது அழுகி போன காய்கறிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா பொறுக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு துணியில போட்டு ஆற வச்சுருங்க. அதில இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துட்டு வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸில எடுத்து இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி எப்பவுமே வந்து ஃப்ரிட்ஜில வந்து வைக்காதீங்க. ஸோ அத வச்சீங்க அப்டின்னா, அதில வந்து டேஸ்ட் வந்து இந்த தக்காளில வந்து மாறும். அது மட்டும் இல்லாம வெங்காயம் வந்து வைக்கவே கூடாதுங்க. நம்ம வெளியில வச்சு யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. ஸோ அகலமான ஒரு கூடையில வந்து போட்டு வச்சுக்கோங்க. அந்த தோலெல்லாம் வந்து எடுத்துட்டு வச்சீங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம எப்பவுமே வந்துட்டு முதல் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பென் எடுத்து எழுதிக்கணும். காலையில என்ன சமைக்க போறோம் அப்டின்ற ஒரு பிளான் வந்து வச்சுக்கணும். அந்த மாரி வச்சுக்கிட்டோம் அப்டின்னா தான் காலையில எழுந்து குயிக்கா வந்து சமைக்க முடியும். நீங்க இப்ப சாம்பார் வைக்கிறதா இருந்தாலும் சரி, சாதம் ஏதாவது கிளறதா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்கூட்டியே நீங்க நைட்டே வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, காலையில எழுந்து ஈஸியா செஞ்சுக்கலாம். இப்ப சாம்பார் வைக்க போறீங்கன்னா, அதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் எடுத்துட்டு முன்கூட்டியே நீங்க வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கட் பண்ணி வைக்க மாட்டேன். ஸோ நான் வீட்லயே இருக்கிறதுனால எனக்கு எப்பவும் போல நான் வந்துட்டு எடுத்து அப்படியே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து யூஸ் பண்ற மாரி இருக்கும். இப்ப வேலைக்கு போற பெண்கள் இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா கட்டாயமா அவங்க வந்து கட் பண்ணி வச்சுக்கிறது எந்த தப்புமே இல்லை. எடுத்த உடனே எடுத்து செஞ்சு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில எடுத்து செய்யறதுக்கு இந்த மேல இருக்கக்கூடிய நார மட்டும் தான் எடுத்துக்க போறேன். இந்த மாரி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, காலையில கட் பண்ணி செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எல்லா காய்கறிகளுமே வந்து கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய்லாம் வந்து கட் பண்ணி வச்சாலும் கருத்து போயிரும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அத காலையில தான் வந்து கட் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த மாரி அவரைக்காய், பீன்ஸு, கேரட்லாம் இருக்கு அப்படின்னா, அத குட்டி குட்டியா கட் பண்ணி பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, இங்க சாம்பார் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அந்த மாரி வந்து ட்ரை பண்ணலாங்க. நான் எப்பவுமே வந்து காய்கறிகள் வந்து முன்கூட்டியே வந்து கட் பண்ண மாட்டேன். கட் பண்ணேன் அப்படின்னா, அதில இருக்கக்கூடிய சத்தெல்லாம் வந்து போயிரும். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, "தண்ணிக்குள்ள போட்டதுக்கே காய்கறில இருக்கிற சத்து போயிரும்ன்னு" சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம கட் பண்ணி வச்சாலுமே அதில இருக்கக்கூடிய சத்து போயிரும் தெரியுங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் காலையில வந்துட்டு இந்த மாரி முடிஞ்ச வரைக்கும் அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு, அத வந்து ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு கட் பண்ணி சமைக்கிற மாரி பார்ப்பேன். ஸோ உங்களால முடியல அப்படின்னும்போது, நீங்க இந்த மாரி கட் பண்ணி கூட நீங்க சமைச்சுக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்லைங்க. நம்மளோட அவசரத்துக்கு ஏத்த போல நம்மளோட வேலைய வந்து அமைச்சுக்கிறது எந்த ஒரு தப்பும் இல்ல. குயிக்கா வந்து வேலை முடியணும் அவ்வளோதான். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதில இருக்கக்கூடிய அந்த பீன்ஸ் அதாவது அவரைக்காய் வந்துட்டு நார மட்டும் எடுத்துட்டு, சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் மட்டும் நான் எடுத்து வச்சுட்டேன். தண்ணியில வந்து தண்ணி வடிட்டேன்னு சொல்லி அந்த துணியில போட்டுருக்கேன். இப்ப தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ்ல போட்டு நான் எடுத்து வச்சுக்க போறேன். சாம்பாருக்கு என்னென்ன காய்கள்லாம் தேவைப்படும், அதெல்லாம் வந்து ஒட்டுக்கா ஒரே பாக்ஸ்ல வச்சுட்டோன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்பவுமே வந்து சாம்பாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கக்காய், கேரட், பீன்ஸ், அவரைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் மாங்காய். இதெல்லாம் போட்டாலே குழம்பு நல்லா சாம்பார் சூப்பரா தூக்கலா இருக்குங்க வாசனையா. கொஞ்சமா ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே மாங்காய் வந்து நம்ம வீட்ல கட் பண்ணி இந்த மாரி ஒரு பீஸ் போட்டோம் அப்டின்னா வாசனையா இருக்கும். அதனால எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் பழுத்துருச்சு வாங்கிட்டு வந்து. அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே கருவேப்பில வாங்கிட்டு வந்தோம்னா, அந்த கருவேப்பிலைய என்ன பண்றோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஊறிவிட்டு நம்ம வாஷ் பண்றோம். அந்த மாரி வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா வந்து கருவேப்பில வந்து அழுகி போயிருங்க. அதனால அந்த மாரி பண்ணாதீங்க. எப்பவுமே வாங்கிட்டு வரும்போது கொத்தோட வாங்கிட்டு வரோம் இல்லையா? அதோட நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்டியே ஃபேன் காத்துல வச்சுட்டு அதில போட்ட தண்ணி கூட இருக்காது. நல்லா வந்து வடிஞ்சிரும். ஸோ, இந்த மாரி வந்து நீங்க டிஷ்யூ பேப்பர் போட்டு நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம காம்பு கூட நம்ம சாம்பாருக்கு, ரசத்துக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். வேலைக்கு போற பெண்களுக்கு வந்து குயிக்கா வந்து ஒரு சாதம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், சாம்பார் சாதம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, புலாவ் சாதம் கூட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து குக்கர்ல வந்து போட்டோம் அப்படின்னா, சீக்கிரமா வந்து வேலை முடிஞ்சிரும். லெமன் ஜூஸ் எக்ஸ்ட்ரா வரணும் அப்படின்னா, தரையில போட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா, நல்லா ஜூஸ் நெறைய கிடைக்கும். ஸோ இந்த டிப்ப வந்து மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து அரிஞ்சு அப்படியே எடுக்குறாங்க. ஜூஸ் வந்து அந்த அளவுக்கு வராது. தரையில போட்டு உருட்டுனீங்கன்னா, நல்லா ஜூஸ் வரும். நீங்க வந்து எப்பவுமே சாதம் வந்து ரெடி பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த லெமன் கூட மொதக்கொண்டு நீங்க முன்கூட்டியே கட் பண்ணி சாரெல்லாம் வந்து ஒரு பவுல்ல போட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருங்க. கவுண்டர் டாப்ல அந்த சாதம் வந்து காலையில செய்ய போறீங்கன்னா, அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் கவுண்டர் டாப்ல வச்சுருங்க. வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து அவசரத்தில எடுத்து தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படியே வந்துட்டு நீங்க அந்த சமையல் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு சாதம் செய்ய போறீங்கன்னா, அந்த சாதத்துக்கு ஏத்த வறுவல், பொரியல் ஃபர்ஸ்ட்டு நாம அதையுமே வந்து சூஸ் பண்ணி நைட்டே வந்து வச்சுக்கணும். இப்போ லெமன் சாதத்துக்கு நான் வழக்கமா எடுத்து குடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கருணைக்கிழங்கு பொரியல், வறுவல் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சாதம் செய்யறதுக்கு இந்த பொரியல் கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லி முன்கூட்டியே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு, காலையில எழுந்து நீங்க செஞ்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்களா? நம்ம எப்பவுமே இஞ்சி பூண்டு வந்து அரைப்போம்ல, அப்பப்போ அரைக்கவும் முடியாது. ஸோ, அத மொத்தமா வந்து அரைச்சு வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு கிரேவி செய்யறதுக்கு நம்ம சிக்கன், நான்வெஜ் இந்த மாதிரி வெஜ் கூட செஞ்சுக்கலாம். ஸோ, வேலைக்கு போறவங்க கட்டாயம் இந்த மாரி வந்து செஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ, இது எப்படி செய்யலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போயிட்டு நைட்டுக்கு எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரீ ஆயிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க டிவி போட்டுட்டு உட்காந்து செத்த நேரத்திலே இந்த உரிச்சிடலாங்க. ஸோ உரிச்சுட்டு இந்த தோல என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த தோல ஒண்ணும் பண்ண தேவையில்லைங்க. செடிக்கு வந்து ஓரமா பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, தலைக்கு ஊத்திக்கிற டைம் இருக்கும். ஸோ அந்த மாரி தலைக்கு குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா, குளிச்சதுக்கு அப்புறம் சளி பிடிச்சிரும். சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு இந்த பூண்டு தோல வந்து புகையா வந்து தலையில வந்து காமிச்சோம் அப்படின்னா, அதாவது சாம்பிராணி புகைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி காமிச்சோம் அப்படின்னா சளி வந்து பிடிக்காது. ஸோ அந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இஞ்சி பூண்டு அரைக்கும்போது எப்பவுமே வந்து இஞ்சிய வந்து பார்த்து வாங்குங்க. இஞ்சி வந்து பிஞ்சு மாரி இருந்தா தான் நமக்கு வந்து பேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நல்லா வாசனையும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து நார் நாரா இருந்துச்சுனாக்கா, அதில வந்து சீக்கிரமா வந்து அறப்படாதுங்க. திப்ப திப்பையா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்து வந்து இஞ்சி வந்து நல்லா சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இஞ்சி பூண்டு அரைக்கும்போது இந்த தப்ப மட்டும் செய்யாதீங்க. எப்பவுமே வந்து நீங்க பூண்டு உரிச்சீங்கன்னா, அதில கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாம ட்ரையா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. அந்த மாரி அரைக்கிறதுனால நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கெட்டு போகாதுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் சரிசமமா தான் பூண்டு, இஞ்சி வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 50 இஞ்சி, 50 பூண்டு எடுத்தீங்கன்னா, சரிசமமா போட்டீங்கன்னா, நல்லா வாசனையா இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அரைக்கிறதுக்கு கொஞ்சமா மஞ்சள் பொடி, கொஞ்சமா உப்பு போட்டு அரைச்சோம் அப்டின்னா, நமக்கு வந்து இது வந்து 1 மந்த் நல்லா தாராளமா வந்து வச்சுக்கலாங்க. ஸோ டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். இந்த மாரி அரைச்சீங்கன்னா, தண்ணி எதுவும் தேவைப்படாது. நம்ம உப்பு போட்டோம்னா, அதிலேயே வந்து நமக்கு தண்ணி வந்து சொரக்கும். ஸோ உப்பு போட்டா கெட்டு போகாதுங்க. ஸோ இந்த மாரி அரைச்சு பாருங்க. இப்ப பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தல. ஆனா வந்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டில்ல தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இது வந்து நம்ம சில்வர்லயோ அல்லது பிளாஸ்டிக்லயோ வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. இந்த மாரி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்டின்னா, இது வந்து 3 மந்த் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் வந்து மஞ்சத்தூள் வந்து போட்டுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம். இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுல விருப்பப்பட்டா நீங்க நல்லெண்ணெய் கூட ஒரு 50 எண்ணெய் வந்து ஊத்திக்கிட்டீங்கன்னா, டேஸ்ட் வந்து நல்லா தூக்கலா இன்னும் சூப்பரா இருக்குங்க. வாசனையா இருக்கும். அதாவது நம்ம வந்து எண்ணெய்லாம் வந்து எதுவும் சேர்க்க போறதில்ல. நான் அப்படியே மாரி தான் யூஸ் பண்ணிக்க போறேன். எண்ணெய் என்கிட்ட இல்லாதனால நான் சேர்த்துக்கல. ஸோ அந்த மாரி ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேலைக்கு போற பெண்களுக்கு வந்து அப்பப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட அரைக்க முடியாது இல்லையா? இந்த மாரி வந்து மொத்தமா வந்து அரைச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அந்த டிப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. எப்படி அரைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாரி அரைச்சு பாருங்க. டேஸ்ட்டாவே இருக்கும். காலையில எழுந்து வேலைக்கு கிளம்புற அவசரத்தில துணி கூட துவைக்க டைம் இருக்காது. ஸோ, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து கூடையில வந்து ஊற வச்சுட்டு, அத காலையில வந்து நீங்க மிஷின்ல எடுத்து போட்டுக்கலாம். அது மாரி போடுறதுனால அழுக்கு வந்துட்டு நல்லா சூப்பரா போயிட்டு, துணி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். லிக்விடும் வந்து கம்மியாகும். ஸோ, இந்த மாரி டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்படி இல்ல, டைம் இல்ல, டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காலையில கொஞ்சம் பிஃபோரா எழுந்திரிச்சு, நீங்க வந்து முதல்ல வந்துட்டு எழுந்து மிஷின்ல துணி போட்டுட்டு, அப்புறம் வந்து நீங்க கிச்சன் வேலைய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ, இதுவும் வந்து இந்த மாரி வந்து செய்யலாம். இது 2த்துல உங்களுக்கு எது பெஸ்ட்டா இருக்கோ, ஸோ அந்த மாரி வேலைகள்லாம் வந்து செஞ்சுக்கலாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க எப்பவுமே வந்து துணிய வந்து வாஷ் பண்ணிட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த துணிய வந்துட்டு மொத்தமா உள்ள வந்து போடாதீங்க. ஸோ தனித்தனியா பிரிச்சு போட்டீங்க அப்டின்னா, நல்லாவே வந்து வாஷ் பண்ணி குடுக்கும். ஸோ மொத்தமா போட்டீங்கன்னா, அப்படியே வந்து உள்ள உருட்டிட்டு இருக்கும். ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதில துணி வந்து கம்மியான குவான்டிட்டில வந்து போட்டுக்கோங்க. அளவு கடந்து போட்டீங்கன்னா, ஸோ அழுக்கு வந்து சரியாவே போகாது. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம துணி எடுத்த கையோட அந்த வாஷிங் மிஷின் வந்து ஓப்பன்ல வந்து வையுங்க. நீங்க மூடிட்டீங்க அப்டின்னா, அதில வந்து துர்நாற்றம் வந்து நாளடைவில அதிகமா ஆக ஆரம்பிச்சுரும். திரும்ப வந்து ஓப்பன் பண்ணி துணி போடாத அளவுக்கு இந்த மாரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சுரும். அதுக்கு வந்து நீங்க அந்த வாஷிங் மிஷின வந்து துணி எடுத்ததுக்கப்புறம் ஓப்பன்லேயே வந்து வையுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த டிப்பெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்ப வேலைக்கு போற பெண்கள் வந்து அப்பப்போ வந்து அரிசிய வந்து அரைச்சு போட்டுட்டு இருக்க முடியுது இட்லிக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி அரைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 மணியோ, 11 மணிக்கோ வந்து அரிசிய வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் காலையில எழுந்து ஒரு 5 மணி போல நீங்க அரைச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா, ஸோ கரைச்சி வந்து வச்சுட்டு போயிரலாம். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த மாரி வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கலன்னும்போது இந்த மாரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, வாரத்துக்கு நீங்க எவ்வளோ வந்துட்டு அரிசி போட்டு ஒரு 4 நாள் இந்த மாரி வந்து அரைச்சுக்கோங்க. அதிகமான குவான்டிட்டில அரைச்சு வச்சாலுமே மாவு வந்து சீக்கிரமா புளிச்சிரும். ஸோ கம்மியான குவான்டிட்டில வந்து அரைச்சு வச்சுட்டு, நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இட்லி மாவு அள்ளி வைக்கிற பாத்திரத்த எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காய வச்சுட்டு வச்சோம் அப்டின்னா, சீக்கிரமா வந்து புளிப்பு ஏறாது. ஸோ மாவுமே வந்து ஸ்மெல் வராம இருக்குங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பாத்திரத்த வந்து நல்லா காய வச்சுட்டு, வேற ஒரு பாத்திரத்துக்கு அப்பப்போ வந்து மாவ வந்து மாத்தி மாத்தி வைக்க ட்ரை பண்ணுங்க. சீக்கிரமா வந்து புளிப்பு ஏறாம இருக்கும். ஸோ அந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. மாவு அரைச்ச கையோட எப்பவுமே வந்து இந்த கிரைண்டர் வாஷ் பண்ணுறதே பெரிய தலைவலியா இருக்கும். ஸோ சீக்கிரமா சிம்பிளா எப்படி வாஷ் பண்ணலான்றது சொல்லப் போறேன். இப்ப பாருங்க தண்ணிய ஊத்தி கிரைண்டர வந்து ஓட விட்டுட்டு சுத்திரி வழிச்சு குடுத்தோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா மாவுலாம் அதுக்குள்ள வந்துரும். கிரைண்டரும் சூப்பரா வந்து சுத்தமாயிருங்க. அப்படியே எடுத்துக்கொண்டு போய் பைப்ல வந்து அழகா வந்து கிளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் தீர்த்தணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ அந்த டிப் வந்து நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் மாவு அரைச்சு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, தனித்தனியா வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது ஃப்ரிட்ஜில வைக்கிறதுக்கு. இது வந்து நைட்டுக்கு வந்து இட்லி ஊத்துறதுக்கு நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ புளிக்காத மாவு எப்படி வந்து நம்ம இட்லி ஊத்தலாம் அப்படின்ற மாரி எல்லாருக்கும் டவுட் வரும். ஸோ ஒண்ணும் இல்லைங்க. இது வந்து புளிச்ச மாவு தான். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த மாவு பார்த்தீங்கன்னா, இந்த மாவ ஊத்தி நம்ம உப்பு போட்டு கரைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, நைட்டுக்கு கூட இட்லி ஊத்திக்கலாங்க. அதாவது வேலைக்கு போற பெண்களுக்கு ரொம்பவே இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மாவு அரைச்சு போட்டுட்டு மாவு புளிக்கல அப்படின்னா, அன்னைக்கே வந்துட்டு நம்ம வந்து ஒரு புளிச்ச மாவு எடுத்து போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நைட்டுக்கே வந்து இட்லி ஊத்திக்கலாங்க. ஸோ ஆல்ரெடி நான் லைவ்லயுமே வந்து குடுத்துருக்கிறேன். அந்த வீடியோ வந்துட்டு புளிச்ச மாவையும் காமிச்சிருக்கிறேன். ஸோ சூப்பரா வருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது அன்னைக்கே அரைச்சா அன்னைக்கே மாவு புளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே தேவையில்ல. இந்த மாரி புளிச்ச மாவு கொஞ்சமா வந்துட்டு ஒரு கரண்டி மாவு ஊத்துனாலே போதும். சூப்பரா வந்து மாவு புளிச்சிருங்க. ஸோ கண்டிப்பா அந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நான் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வேலைக்கு போறவங்களுக்கும் இதுவும் வந்து ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். எந்த டிப் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கேட்டது ஒண்ணு, கொடுத்தது ஒண்ணா தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோ ப்ராப்பரா நான் உங்களுக்காகவே வந்துட்டு இன்னும் நெறைய டிப்ஸ் வந்து ரெடி பண்ணி நான் வந்து தனியா வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரைக்கும் நம்மளோட சேனல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சித்தா சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஒண்ணு பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய். சீ யூ.